தோனி வர்சஸ் ரோஹித், ரோஹித் வர்சஸ் கோலி, கோலி வர்சஸ் தோனி. இந்த பேட்டெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறமா, இப்போது அடுத்த ஜெனரேஷன் கேப்டன்ஸ் எல்லாமே மோத வந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் கில்லு, ஸ்ரேயாஸ் ஐயரும். இதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம போன வருஷமே இவங்கெல்லாம் மோதி பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முன்ன வந்து ட்ரைலர் இதுக்கப்புறம் வரதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த லெவல் 1, லெவல் 2, அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி, இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கவும் போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஒரு கில், ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி எப்படி பண்ண போகிறாங்க, அவங்க கேப்டன்சியில் டீம்ஸ் எப்படி விளையாட போகுது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்சோட ஒரு சிறப்பம்சமே, ஒரு சாராம்சமே நான் நினைக்கிறேன். பட் இது போக உங்களுக்கு ஜாஸ் பட்லர் ஒரு பக்கம் இருக்கார், கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு பக்கம் இருக்கார், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், ஜோஷ் இங்கிலீஷ் இல்லாத, மேக்ஸ்வெல்லாம் இல்லாத ஒரு பஞ்சாப் கிங்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, ஆஷிஷ் நகரா, ரிக்கி பாண்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இருந்தாலும் சுப்மன் கில் வர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பேசும் பொருளாக இருக்க போது. யார் ஜெயிக்க போகிறாங்கிறத கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பக்கம் அப்படின்னா, இந்தியாவின் கேப்டன் ஒரு பக்கம், சுப்மன் கில் ஒரு பக்கம், 2 பேரும் ஒரு டீமை லீட் பண்ண போகிறாங்க. யார் ஜெயிக்க போகிறாங்க? சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்னம் கிரிக்கானந்தா இருக்கே. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெயிலில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 முல்லன்பூரில் நடக்க போகிற மேட்ச் நம்பர் 4 பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோவினிலே. ஓகே, இந்த கிரிக்கெட் தேர்தல்னு ஏன் பேர் வச்சுனா உங்களுக்கு தெரியும்ல? தெரியலனாலும் நான் லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ நம்மளுக்கு இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுமே ஆல்மோஸ்ட் அப்படி தான். யார் எந்த டீம் கூட கூட்டணி வைப்பாங்க, ஒருத்தவங்க இந்த வருஷம் இந்த பக்கம் இருப்பாங்க, அடுத்த வருஷம் வேறு ஒரு பக்கம் இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் அவங்களுக்கு நடக்க போகுது. ஸோ கிரிக்கெட்டும் எலெக்ஷனும் வந்து சேர்ந்து வருதுங்கிறதுனால கிரிக்கெட் தேர்தல் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஸோ பேர் காரணம் அதுதான், செய்தி சுருக்கம் இதுதான். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? முல்லன்பூர் முதல்ல பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நான் இந்த ஐபிஎல்லில் இவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா பேசும் பொருளே வந்து முல்லன்பூர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முல்லன்பூர் ஒரு விசித்திரமான ஒரு பிச். ஏன் விசித்திரமான ஒரு பிச் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அகமதாபாத், அப்புறம் இந்த கிரவுண்டு தரம்சாலா, இங்கெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சாயில் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ பிளாக் சாயில் கண்டென்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலநிலையிலும் இருக்குல்ல, அது ரொம்ப கிரிக்கெட்டில் பெருசாக ப்ளே பண்ணும். இந்த வெயில் இருக்குதுல்ல, அது ரொம்பவும் அதிகமாக பெருசாக ப்ளே பண்ணும். அகமதாபாத்தில் வெயில் நல்லாவே கொளுத்தும். ஆனால் அந்த கிரவுண்டை கவர் பண்ணுறது, வாட்டரிங் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச்சோட நிலைத்தன்மையை வந்து அது மாற்றும். இப்போ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தரம்சாலாலையும் முல்லன்பூரும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டு எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியாது. பிளாக் சாயில் தான், மேலே ரெட் சாயில் போட்டு ரோல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ மிக்ஸ்டு சாயில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன தான் வாட்டரிங் பண்ணணும், அந்த வெயில் வந்து உங்களுக்கு தெரியல மாறி மாறி அடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். இங்கே ஒரு நாள் பிரியன் ஷாரியா 103 அடிப்பார், இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜோஷ் ஹேசல்வுட்டு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எஸ் தயால் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமை 101க்கு ஆல் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பி வந்து இங்கே சஹல் வந்து ஒரு 4 விக்கெட்டு எடுப்பார். ஒரு டீமு 200 சொச்சு அடிக்கலாம், அதை சேஸ் பண்ணி போய் பக்கத்தில் போய் தோக்கலாம், இன்னும் 111 அடித்து அதை டிஃபெண்டும் பண்ணலாம். இப்படின்னு இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. அதான் சொல்லலாங்க, விசித்திரமான பிச்சு. இங்கே வந்து ஹர்ஷ்தீப் சிங் எக்ஸ்பான்சிவாகவும் இருந்திருப்பார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் 100 அடிச்சு இருந்திருப்பார். விசித்திரமாக தான் இருக்கும், அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. பட் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் பவுண்ட்ரி கொஞ்சம் சின்னது, ஸ்கொயர் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பின்னர்ஸுகளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ விக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக அந்த ஸ்விங்கு, மூவ்மெண்ட்டு, நியூ பால் அது இருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் அது எதிர்பார்க்கலாமான்னா அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் விக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும், எப்போ அந்த பிளாக் சாயில் கண்டென்ட் மேலே வரும் அப்படின்னு தெரியாது. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7வது ஓவர்லேயே வரலாமா, இல்லை இனிஷியலாகவே அப்படி தான் இருக்குமா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆடுறதும் அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஸோ அதனால் சிம்பிள், டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறதுங்கிறது வந்து லாஜிக்கலி எனக்கு ரொம்ப சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஃப்ரெஷ் பிச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்விங்கு அலையுது அப்படின்னா ஓகே, டாஸை வின் பண்ணி பவுலிங் கூட கொடுத்துடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது விசித்திரமான ஒரு முல்லன்பூர் பார்ப்போம். இந்த கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெக் ஸ்பின்னரு, அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோயர் ரன் போடுறவங்க, இவங்க எல்லாருமே அந்த ஷார்ட் பால்ஸ் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு விதத்தில் நல்ல விதமான ஒரு பால் தான். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பவுலர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கிளியர் பண்ணுறதுக்கு பேட்ஸ்மேனால கிளியரும் பண்ணலாம், குத்தி நல்லா பேட்டுக்கு வந்து கிளியர் பண்ணுறாங்களே. ஸோ விசித்திரம் தான், ரொம்பவே விசித்திரம் தான். ஆனால் லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம்
அந்த ஷார்ட் பால் எப்போ எப்படி போடுறாங்கங்கிறத பொறுத்து இருக்கக்கூடிய பவுலர்களுக்கு இங்கே கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த பிச் ரிப்போர்ட்டு, டாஸ் ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது 2 டீமோட பிளேயிங் 11 நான் சைடில் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. பிளேயிங் 11 எனக்கு என்னமோ ஹோல்டருக்கு ஆடுறதுக்கு இடம் கிடைக்குமோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி பெருசாக சேஞ்சஸ் இருக்கவும் இருக்காது. ஆனால் என்னன்னா இங்கே வந்து டெவோத்தியாவை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பட் சில பேர் டீம்ஸில் நியூ கமர்ஸ் பார்க்கலாங்க. அபிநந்தன் ஆட வச்சாங்க. அனிகேத் வர்மா போன சீசன்லேருந்து ஆடிட்டு இருக்காரு. அதை விட்டுருங்க. அப்புறம் ஆர்சிபியில் தானே ஆர்சிபி அபிநந்தன் ஆட வச்சாங்க. அந்த பக்கத்தில் சலீல் அரோராவை ஆட வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நியூ கமர்ஸ்லாம் அந்த தடவை ஆட வைக்கிறாங்கும் போது இந்த பக்கத்தில் யாரை ஆட வைக்க போகிறாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னோ சுத்தருக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் மன்னோ சுத்தர் எப்படி என்ன அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பக்கத்தில் நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாயினிஸா உமர்சாயா, ஸ்டாயினிஸோடவே போவாங்கன்னு நினைக்கிறேன். எஃபெக்டிவாக கொஞ்சம் நியூ பாலில் இருப்பார், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்கிறதுனால கன்னிவெடி தான், கன்னிவெடி தான். ஆனால் அவர் தான் ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் ஹர்ப்ரீத் பரார் போன சீசனில் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு மேட்ச் இனிஷியலாக எனக்கு இப்படி தான் தோணுது, பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன், ஹர்தீப் சிங், சஹல் கீழே ஆடுவாங்க. கூப்பர் கோன்லி, ஒமர்சாய், ஸ்டானிஸ் இவங்களோடவே போவாங்க நான் நினைக்கிறேன். ஒமர்சாய்க்கு ஒமிட் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன். இது 2 டீமோட பிளேயிங் 11 பண்ணுறோம். பேசுகிற பொருள்லாம் இல்லை, இதுதான் ரொம்ப கன்ஃபியூஷன். ஏன்னா பிளே ஆஃப்ஸ் பண்ண டீமுங்கிறதுனால இவங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் இவங்களோட டீமோட பிளேயிங் 11. சரி, இப்போ பேட்டிங்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா சுப்மன் கில் அவரோட ஊர் இது, அவர் பஞ்சாப்காரர் தான். இப்போது அவருக்கு அகேன்ஸ்டாக ஆடுறதுக்காக இங்கே ஹர்தீப் சிங், அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பரார்லாம் பஞ்சாப்காரர் தான். பிராப் சிம்ரனு அவரும் பஞ்சாப்காரர் தான். சரி, ஓகே, இப்போ டேரெக்டாகவே போயிடலாம். சுப்மன் கில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஈச் அண்ட் எவ்ரி பஞ்சாப் பிளேயர்ஸுகளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் குஜராத் டைட்டன்ஸை வந்து பஞ்சாப் கிங்ஸ் வீழ்த்தணும், ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் இவங்க ஒரு 14 ஓவர்ஸ் போன இந்த டெம்பிள் தான் இருந்தது. 14 ஓவர் வரைக்கும் அவங்க ஆடிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 5-6 ஓவர் சுற்றி பார்த்தாலுமே இப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு 220 230 வந்துட்டு இந்த பவுலர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க, ஒரு பிரசித் கிருஷ்ணா, சிராஜ்லாம். இப்போது இதான் சேலஞ்சே இவங்களுக்கு. இவங்க சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் இல்லை 2 டீமுக்கும் இவங்க சேலஞ்ச் என்னென்னா, ஜிடிக்கு சேலஞ்ச் என்னென்னா இந்த வருஷம் ரெடி பண்ணியே ஆகணும். இந்த வருஷம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மிடில் ஆர்டர் பேட்டர்களுக்கு இருக்கக்கூடிய சொல்லியிருப்பாங்க, தெரியும் ஒர்க் பண்ணுங்க, நம்ம போன வருஷம் எனக்கு டாப் 3 ஒர்க் கிளிக் ஆகி கொடுத்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேபி இந்த லோவர் மிடில் ஆர்டர், ஏன்னா அதுக்கு தான் பிளானுக்கு வருவாங்க, அப்போ நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் இந்த மேட்ச் எல்லாமே வந்து இந்த லோவர் மிடில் ஆர்டர் எப்படி கேரி பண்ண போகிறாங்க ஜிடியை பார்க்குறதுக்கு அவளோட காத்து இருக்கிறேன். ஆனால் இப்போது டாப் 3 வந்து 2 விக்கெட் 1 விக்கெட் கழட்டிட்டோன்னா லோவர் மிடில் ஆர்டர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ, சாய் சுதர்ஷா நீ அடி, ஜாஸ் பட்லர் நீங்கள் அடிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கையும் கொடுப்பாங்க. இவங்களும் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வெறும் டாப் 3 நம்ம ஜிடியை சொல்லாமல் ஜிடியும் வந்து ஒரு மாதிரி அவங்களும் அந்த பிளானோட தான் வருவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இது வந்து இப்போ மேட்சில் பெருசாக ப்ளே பண்ணோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முகமது சிராஜ் வெர்சஸ் ஹர்தீப் சிங், அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா வெர்சஸ் வைஷக் விஜயகுமார், அப்புறம் ஜேசன் ஹோல்டர் வெர்சஸ் ஸ்டாயினிஸ், ஹர்ப்ரீத் பரார் வெர்சஸ் சாய் சுதர்ஷன், அப்புறம் யுஸ்வேந்திர சஹல் வெர்சஸ் ராஷித் கான். 2 டீம்கிட்டையும் முரட்டான ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது. எப்பயுமே எந்த இடத்துலையுமே வந்து மேட்ச் திருப்பி கொடுக்குறவங்க, அதாவது புது பால்லையும் உங்களால் வந்து விக்கெட்ஸ் எடுத்து மேட்ச் எடுத்து கொடுக்க முடியும், மிடில் ஓவர்ஸ்லையும் வந்து செமி நியூ பால்லையும் உங்களால் மேட்சை மாற்றி கொடுக்க முடியும், டெத் ஓவர்லேயும் வந்து மேட்சை மாற்றி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க கண்ட்ரிக்காக மட்டும் கிடையாது, ஐபிஎல்லுக்காகவும் வந்து அவங்க ஃப்ரான்ச்சைசி டீமுக்காகவும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் இதில் வந்து மார்க்கோ யான்சனை விட்டுருப்பேன் பாருங்க. மார்க்கோ யான்சன் அவங்களுக்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜ். மார்க்கோ யான்சன் வர்சஸ் நீங்கள் சொல்லிக்கலாம் வாஷிங்டன் சுந்தர். ஸோ இங்கே ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறது ஒரு டீமோட காம்பினேஷனாகவும் இதை நான் பார்க்குறேன். ஸோ இப்போது பேச வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்டிங் பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஜிடியை பொறுத்த வரைக்கும். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், கீழே கூப்பர் கோன்லி, மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பராரும் கொஞ்சம் பேட்டை விடுறவர். ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா வெடிக்கிறது தான் பிரச்சனையே. இப்போ பிரியன் ஷாரியா டப்பு டிப்புன்னு அடிச்சிருவார், பிராப் சிம்ரனும் டப்பு டிப்புன்னு அடிக்கிறவர், இல்லை ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடியவரை தவிர ஸ்டாயினிஸும் நிதானத்தை காட்டுவார். பட் ஆனால் அவருமே கொஞ்சம் 0 டெம்பரமெண்ட்னு நம்ம கூட சொல்லலாம். நேஹல் வதேரா எடுத்துகிட்டு போவார், சஷாங்க் சிங்கும் பின்னாடி முடிக்கக்கூடியவர் தான். ஆனால் நீங்கள் ஜிடி பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிதானமும் இருக்குது, அங்கே விவேகமும் இருக்குது, வேகமும் இருக்குது, வீரமும் இருக்குது, விடாமுயற்சி இருக்குன்னு சொல்கிற மாதிரி. லெல் பிலிப்ஸ், ஷாருக் கானு, வாஷிங்டன் சுந்தர், ராஷித் கான், ஜேசன் ஹோல்டர்னு இவங்க கிட்ட இருக்குது.
சோஃபார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடியோட கை எனக்கு ஓங்குற மாதிரி எனக்கு தோணுது. பட் ரொம்ப சூட்டபிளாக நான் சொன்ன அந்த லெக் ஸ்பின்னர்ஸ் எங்களுக்கு இருக்கு. இப்போ ராஷித் கான் லெக் ஸ்பின்னர், செஹல் லெக் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் சாய் கிஷோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நிறைய ஆம் பால்ஸ் போடுவார். ஹர்பித் பரார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் நிறைய வைக்கக்கூடியவர் தான் இங்கே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா நல்லா டாலாக ஹைட்டாக குத்தி ஏற்றி போடுவார். மார்க்கோ எட்ஜன் குத்தி ஏற்றி போடக்கூடியவர் தான். சிராஜ் லெஃப்ட் ஹேண்டருக்கு டெட்லியாக இருப்பார். ஹர்தீப் சிங் மாதிரி ஸ்கிட்டியாக போடுவார். பட் ஆனால் அவருக்கு நிறைய உதவியும் விழுந்திருக்குது. எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டீம்லேயும் நல்ல பவுலிங் அட்டாக் இருக்காங்க. 2 டீம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் அட்டாக் ஜிடியில் இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ மனசு சொல்லுது. பவுலிங் அட்டாக்கும் அவங்க டீசெண்டாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு சொல்லுது. பட் டாஸு, அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸை தாண்டி அந்த பிச்சு எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சு ஒருத்தர் 100 அடிப்பாரா, 200+ போகுமா, இல்லை 5 விக்கெட்டு ஒரு டீமே மொத்தமாக ஆல் அவுட் ஆகி 110 விடுவாங்களா, எனக்கு தெரியாது. அது கண்டிப்பாக பிச்சு அதுதான் முடிவு பண்ணும். பட் நம்மளுக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லைட்லி 51% தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஸ்ரேயாஸோட கேப்டன்சி பார்த்துருக்குறேன், நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது அவர் கேப்டனாக அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துக்கிட்டு ஆடுவார் அப்படிங்கிறதும், ப்ரெஷரில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காருங்கிறதும், அப்புறம் பிரியன்ஷ் ஆர்யாவும் சரி, பிராப் சிம்ரனும் சரி போர்ஷன் நல்லா ஆடி கொடுத்தாங்க. அந்த டாப் 3 நல்லா ஆடி கொடுத்துச்சாங்க. இப்போ மிடில் ஆர்டர் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ சரி பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டாயினிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஹோப்ஃபுல்லி அங்கே ஜிடி கலக்கல் தான். கிளென் ஃபிலிப்ஸ் இந்த வருஷம் அவர் ஆட வைப்பாங்க. கண்டிப்பாக மெயின் பிளேயிங் லெவலில் இருப்பார், டவுட்டே கிடையாது. ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். T20 வேர்ல்டு கப் ஒரு பக்கம் நம்ம கவனித்தோம். அப்புறம் இன்னொன்று, ஜாஸ் பட்லர் வந்து இந்த லைன் லெங்க் பால நிறைய அவுட் ஆகிறாரு. அதையும் நம்ம கவனிக்க முடிஞ்சிச்சு. அதை டார்கெட் பண்ணி வருவாங்க கண்டிப்பாக. அப்புறம் சாய் சுதர்ஷன் டவுன் த லெக் சைட் டெஸ்ட்டில் கஷ்டப்பட்டார், அதை கவனிக்க முடிஞ்சது. இன்கமிங் டெலிவரிஸில் சுப்மனுக்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாமே எப்படி ஆட போகிறாங்க? இப்போ ஸ்ரேயா சேர்னு எடுத்துக்கிட்டா ஷார்ட் பால்னு சொல்லுங்களேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரியன் ஷாரியா, பிராப் சிம்ரன் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேலே வரும்போது சிராஜ் குதூகலமாக பவுலிங் போகிறதுக்கும் கண்டிப்பாக இருக்குது. வைஷக் விஜயகுமார் அந்த டெத் ஓவரில் அவரு வர்சஸ் கிளென் ஃபிலிப்ஸ், ராஷித் கான், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் ஆடுறத பார்க்கணும். ஷாருக் அப்படியே லைட்டாக காணா போன மாதிரி இருக்காரு. எப்படி வருவார்னு பார்க்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் காத்துக்கிட்டு இருக்குது, பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும், டவுட்டே கிடையாது. முல்லன்பூர் நல்ல வென்யூ, நல்ல டீம்ஸ், நல்ல கேப்டன்ஸ் ஆட போகிறாங்க. யார் கேப்டன்ஸில் பீட் பண்ண போகிறாங்க, எந்த ஒரு டீம் அவங்கவுங்க கேப்டன்சியில், அதாவது கில் ஸ்ரேயாஸோட கேப்டன்சியில் ஜெயிக்க போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் வின்னிங் பர்சன்டேஜ் சொல்லிட்டேன், நீங்கள் உங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப திருப்தி இந்த மேட்சை பார்க்க போகிறதுல, இந்த வீடியோ பண்ணதில். பார்க்கலாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே.